life is teaching me so many things in this moment in my life. சம மேம் ஃபர்ஸ்டே ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய கத்து கொடுத்துருக்கா வாழ்க்கை. ஆமா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்டேஜ்லயும் ஒன்னு கத்துட்டே இருக்கோம், அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லயும் ஒரு கத்துக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன். குட் எக்ஸ்பீரியன்ஸ். சூதுகவுமோடைய ரெகக்னேஷன் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். ஏன்னா அப்பதான் நலன் குமாரசாமி உள்ள வராரு, விஜய் சேதுபதிங்கிற ஒரு விஷயம் பூம் ஆகுது, இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த படத்துலேருந்து உங்களுக்கு வைடராக எனக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பீயிங் ஆனஸ்ட், தெர் இஸ் ஒன் சேயிங், நம்ம கடவுள்கிட்ட ஒன்று கேட்குறோம், ஓகேவா? கேட்ட ஓகே ஒரு என்ன கம்பேர் பண்ணுறது எனக்கு தெரியல, ஓகேவா? ஒரு பெரிய பணம் கேட்குறீங்க, அந்த பணம் வந்து நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னு, ஒரு 100 கோடி பணம் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, அந்த பணம் எங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்? பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் சம்திங் நியூ, ரைட்? யூ ஆர் ஹேண்ட்லிங் இட் few crores and suddenly you're handling it so much money. You need strength, you need people, you need family support, கொஞ்சம் எஜுகேஷன். அந்த மாதிரி சூதுக்கவோட சக்ஸஸ் அப்படி ஒரு சக்சஸ். எனக்கு யார் பேச்சு கேட்கணும்னு தெரியல, யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல. இந்த பக்க கால் அந்த பக்க கால், ரஜினி சார் கிட்ட டீம் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க, கமல் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் போட்டிருந்தாங்க, கௌதமி மேம், கமல் சார், அதெல்லாம் என்னோட ஃபேஸ்புக்ல இப்பவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸ், ரோஹித் ஷெட்டி, அவர் seats again, you are still in 20s. Okay, it is kick for sure. ஒரு ஜோஷ் கிக் எல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனா எனக்கு என்னன்னா அது உண்மையா வந்து எப்படி அதுக்கப்புறம் பீஸா 2 அது வந்து இன்னும் பெரிய பீஸா 2 கார்த்திக் சுப்பராஜ்க்கு அப்புறம் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ள வருதுன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இது சந்தோஷம் பண்ணுமா இல்லை எனக்கு நார்மலாக தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃபிலிம் பீப்புள் கிடையாது. தே கமிங் ஃப்ரம் நார்மல் பேக்ரவுண்ட், ஆக்டர்ஸ் கிடையாது எங்க பேரண்ட்ஸ். அப்புறம் பிசினஸ் மைண்டு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு யாரான ஒரு கைட் பண்ணணும். ஸோ அன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாரோ யாருமே, காட்ஃபாதர் யாருமே இல்லை, இப்போ வரைக்கும் யாருமே இல்லை. ஸோ அது சர்ப்ரைசிங். ஸோ அதனால தான் நிறைய ups and downs, because you need to have some teacher or some godfather, some guidance இருக்கணும். அதுக்கப்புறம் பட் I met so many actors.